அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இந்த கொலோசு சபைக்கு ஊழியக்காரராக இருந்தவர் எப்பாபிரா, பவுலடிகளின் உடன் ஊழியக்காரர். இந்த கொலோசு சபையை இவர்தான் ஸ்தாபித்தார். பவுலடிகள் எபேசுவில் ஊழியம் செய்த நாட்களில் அந்த சுவிசேஷ கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எப்பாபிராவும் பிலமோனும். இந்த 2 பேரும் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு கொலோசு என்கிற தங்கள் ஊருக்கு போனவர்கள். அவர்கள் ஸ்தாபித்த சபை தான் கொலோசு சபை. அந்த சபைக்கு ஊழியக்காரராகவும் எப்பாபிரா இருக்கிறார். அந்த எப்பாபிராவின் ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுதுதான் பவுலடிகள் இப்படி சொல்றார். எப்பாபிரா அவன் ஜெபத்தில் யுத்தம் பண்ணினான். விசுவாசிகள் தேர்வுகளா இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் அவர்கள் பூரணமுள்ளவர்களாய் இருக்கணும். எந்த கள்ளோபதேசம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும் அசைந்து கொடுக்காமல் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் இப்படி இருக்கணும் சுவாமி என்று மன்றாடினான் எப்பாபிரா. என்றால் இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? நாம் என்னென்னவோ ஜெபம் பண்றோம், இப்படித்தான் பண்ணணும். நீங்க ஆண்டவருக்குரிய காரியங்களிலே அப்படி நிலைத்திருக்க, பூரணலா இருக்க, தேவக்கு சித்தமானது செய்யணுமே அப்படின்னு சொல்லி நம்ம மன்றாடி ஜெபிக்கிறது தான் உண்மையான ஜெபம். பரலோகம் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும். சாத்தானை ஜெயிப்பதற்கு, சாத்தானின் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு இந்த ஜெபத்துல போராடுறது அவசியங்க. நமக்கு நமது யுத்தம் சாத்தானோடு, சாத்தானோடு சேனையோடு. அப்படின்னா எவ்வளவு போராடணும் நம்ம. ஆகவேத்தான் எப்பாபிரா போராடினான், மன்றாடினான். ஆகவே இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகள், நம்ம எல்லாரும் ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதில் வைக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யுத்த களம், விளையாட்டு மைதானம் அல்ல. ஆகவே தேவ ஜனம் இதை உணர்ந்து ஜெபத்தில் மன்றாடணும், போராடணுங்க. வேலை செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. அதே ஜெபம்னு வரும் பொழுது ஆவில நிரம்பி எல்லாம் மன்றாடி ஜெபிப்போம். மிக பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.